வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய ஹிட் ஆகி 100 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு. இந்த வார இறுதிக்குள்ள இந்த படம் 200 கோடிக்கு மேல வசூலாகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. என்னதான் இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே கூட இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. இந்த படத்துல நாட்டுப்புற பாட்டு படத்துல வர்ற ஒத்த ரூபா தாரன் பாட்டையும், சகலகலா மன்னன் படத்துல வர்ற இளமை இதோ இதோ பாட்டையும், விக்ரம் படத்துல இருந்து வர்ற ஏன் ஜோடி மஞ்சக்குருவி பாட்டையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பாட்டுகள்லாம் தேட்டர்ல வரும்போது தேட்டர்ல உள்ளவங்க படு குசியாகி தேட்டர்லயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா அதுதான் இப்போ ஒரு பிரச்சனையா மாறிடுது. இளையராஜாவுக்கும் காப்பிரைட்டுக்கும் ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடல்கள் எல்லாம் இசைஞானி இளையராஜா இசையமைத்த படங்கள்ல இருந்து வந்த பாடல்கள் தான். அந்த பாடல்களை ஜிபிஇ படத்துல பயன்படுத்துறதுனால இசைஞானி இளையராஜா லீகல் நோட்டீஸ் ஜிபிஇ டீமுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இசையமைச்ச பாடல்களை பயன்படுத்துறதுனால ஜிபிஇ டீம் இருந்து 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கிறார். அதோட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறார். இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கு. இந்த பாடல்கள்லாம் இளையராஜா இசையமைச்ச பாடல்கள் தான், அதனால ஜிபிஇ டீம் எப்படி அனுமதி இல்லாம இந்த பாடல்கள்லாம் அவங்க படத்துல பயன்படுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. அதே போல படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு இளையராஜா லீகலா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி மஞ்சுமல் பாய்ஸ்ல குணா படத்துல வர கண்மணி அன்போட காதல் பாட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படம் 250 கோடிக்கு மேல வசூலாச்சு. தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. உண்மையிலேயே கிளைமேக்ஸ்ல அந்த பாட்டு இருந்ததுனாலதான் ஒரு உணர்ச்சி மயமா இருந்து படமும் ஹிட் ஆச்சு. இந்த பாட்டை மஞ்சுமல் பாய்ஸ்ல பயன்படுத்துறதுனால இளையராஜா 2 கோடி ரூபாய் கேட்டாரு. கடைசியா படக்குழுவும் 60 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. சொல்ல போனா குணா படத்துக்கு இசையமைச்சப்ப கூட இவ்வளவு படத்தை சம்பளமா வாங்கியிருப்பாருங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் 2016 வருஷம் எஸ்பி பாலசுப்ரமணியன் அமெரிக்காவில் SBB 50ங்கிற ஒரு கான்செப்டை வச்சிருந்தாரு. அதுலயுமே தன்னோட பாடல்களை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு லீகலா நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. அப்புறம் ரீசெண்டா ரஜினியோட கோலி டீசர் ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசர்ல தங்கமன்னன் படத்துல வர வாவா பக்கம் வா டிஸ்கோ பாட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா இந்த படத்தை ரஜினி தான் ஹீரோவை நடிச்சிருந்தாரு. இளையராஜாவும் தன்னோட பெர்மிஷன் இல்லாம தான் இசையமைச்ச பாடல்களை பயன்படுத்தியதுனால சன் பிக்சர்ஸ் மேல லீகலா நோட்டீஸும் அனுப்பியிருந்தாங்க. 2017 வருஷம் கப்பல்ங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை சங்கர் தான் தயாரிச்சிருந்தார். இந்த படத்துல கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஊரு விட்டு ஊரு வந்து பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இளையராஜாவும் கப்பல் படத்தோட ப்ரொடக்ஷன் டீம்கிட்ட இருந்து இழப்பீடும் கேட்டார். இதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இளையராஜாவோட காப்பிரைட் பிரச்சனை. இது வரைக்கும் இளையராஜா தன்னோட பாடல்களை கமர்சியல் பர்பஸ்க்காக யாராவது பயன்படுத்துறாங்கன்னா லீகலா தான் நோட்டீஸே அனுப்பியிருக்கிறாங்க. யாரு மேலேயுமே கேஸும் போட்டது கிடையாது. ஒண்ணு அந்த படத்துல இருந்து அந்த பாட்டை எடுத்துடணும், இல்லைன்னா பணத்தை கொடு, அதோட மன்னிப்பும் கேட்டு அப்படின்னு சொல்லிதான் இளையராஜா இது வரைக்கும் கேட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு தடவையும் இளையராஜா காப்பிரைட் பிரச்சனையால ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட பணம் கேட்கிறாரு. அதனால சோசியல் மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே இசைஞானி இளையராஜாவை கழிவுகளை ஊற்றவும் செய்யறாங்க. ஏன் பஸ் கோயில் திருவிழால கூட இளையராஜா பாடல்கள் தான் போடுறாங்க. அதனால மக்களும் இளையராஜா பாடல்களை அப்படி போட்டு கேட்டோம்னா தனக்கும் லீகல் நோட்டீஸ் அனுப்பிடாருன்னு சொல்லிட்டு மீம்ஸும் பறக்க விட்டுருக்காங்க. ஆனா இளையராஜா தெளிவா சொல்லிட்டாரு, தன்னோட பாடல்களை கமர்சியல் பர்பஸ்க்கு பயன்படுத்துறா மட்டும்தான் நான் லீகலாவே நோட்டீஸ் அனுப்புவேன்னு சொல்லிட்டு. பொதுவா இந்தியாவில் தயாரிக்கிற படங்கள்ல பாடல்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. படத்தை தயாரிக்கிற ப்ரொடியூசருக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. ஏன்னா ப்ரொடியூசர் தான் அந்த படத்துல வேலை பார்க்குற எல்லாருக்குமே சம்பளமும் கொடுக்குறாங்க. ஹீரோவாகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், சிங்கர் ஆகட்டும், டைரக்டருக்கு எல்லாருக்குமே அவர் தான் சம்பளமும் கொடுக்குறாரு. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அந்த படத்துல வர மியூசிக்கோட ரைட்ஸை எந்த ஒரு கம்பெனிக்கும் விற்கவும் செய்யலாம். லேபிள் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சோனி, சரிகமாவும் சொல்லலாம். இந்த லேபிள் கம்பெனி தங்க கிட்ட இருந்த பாடல்களை பிரமிட் போடுற கம்பெனிக்கு விற்கவும் செய்யலாம். அந்த மியூசிக் கம்பெனி அந்த பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணவும் செய்யலாம், யாருக்கு விற்கவும் செய்யலாம், சோசியல் மீடியால கூட அப்லோட் பண்ணவும் செய்யலாம். ஆனா அந்த மியூசிக் கம்பெனி ராயல்டி தொகையை அந்த பாட்டை இசையமைச்சவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு மட்டுமே இல்லாம அந்த பாட்டை பாடினவங்களுக்கும் கொடுக்கணும், அந்த பாட்டை எழுதினவங்களுக்கும் கொடுக்கணும். 1969 வருஷம் IPRS உருவாச்சு. அதாவது இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி. இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா உருவாச்சு. படைப்புகளை உருவாக்குறவங்க இதுல மெம்பரா சேர்ந்துக்கலாம். பாட்டு எழுதினவங்களா இருக்கலாம், மியூசிக் கம்போஸ் பண்ணவங்களா இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். இந்த IPRSல தங்களோட படைப்புகளை பதிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களே ராயல்டி தொகையை வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால இந்த பாட்டை கம்போஸ் பண்ணவங்களுக்கும் பணமும் கிடைக்கும். இப்பொழுது IPRS மெம்பராக இல்லாத காரணத்தால் இதுவரை என் சார்பாக வசூலித்துக் கொண்டிருந்த ராயல்டி தொகையை நமது தென்னிந்திய திரைப்பட இசை கலைஞர்கள் சங்கத்திற்கு அந்த உரிமையை நான் வழங்கி இருக்கிறேன். இந்த அமைப்புல இருந்து இளையராஜா 2018 வருஷம் வெளியேறிட்டார். எதுக்காகனா பாலிவுட்ல உள்ளவங்களுக்கு தான் அதிகமான ராயல்டி தொகை கொடுக்கறதாகவும் இங்க உள்ளவங்களுக்கு ராயல்டி தொகை கம்மியா கொடுக்கறதுனால அவர் வெளியேறிட்டார். இளையராஜா 7000 பாடல்களுக்கு மேல இசையமைச்சிருக்கிறார். 1500 படங்கள்ல வேலை பார்த்திருக்கிறார். இதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தியும் அடங்கும். இளையராஜாவை இசைஞானி மேஸ்டோன் தான் அழைக்கிறாங்க. இந்த காப்பிரைட் பிரச்சனையால மக்கள் எல்லாம் இவர் ஏன் இப்படி பேராசை பிடிச்சு அலைகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க.
இதுல என்னன்னா நிறைய மியூசிக் கம்பெனி அவரோட பாடல்களை ப்ரொடியூசர்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. இதனால அந்த மியூசிக் கம்பெனி ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் டீம் அவரோட பாடல்களை கேட்டாங்கன்னா அதோட ரைட்ஸை அந்த படத்துல பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவும் இளையராஜாவிட்ட அனுமதி கேட்காமலேயே அந்த பாடல்களை பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த காப்பிரைட் அமெண்ட்மெண்ட்டை 1957 உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் 2012 வருஷம் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. கொத்தனாரு கூலி வாங்கிட்டு வீடு கட்டினான். கட்டடமே என்னதான், நான் தானே கட்டினேன் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? எவ்வளவு முட்டாள்தனமா. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீடு கட்டுறதுக்காக கொத்தனார் வச்சு கட்டுறோம், அதனால அந்த கொத்தனாருக்கு சம்பளமும் கொடுக்கும். அந்த வீடை கொத்தனார் தான் கட்டினங்கிறதுனால அந்த வீடு கொத்தனாருக்கு சொந்தமாயிடும். அதே போலதான் இசையமைச்சவங்களும் அந்த படத்துல அவர் இசையமைச்சதுக்காக அவர் சம்பளமும் வாங்கியிருக்காரு. அப்புறம் எப்படி தன்னோட பாடல்களை திரும்ப ரீமிக்ஸ் பண்ண அப்புறம் திரும்பவும் பணம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் அறிவு சார்ந்த வேலையா இருக்குது. இதெல்லாம் படைப்புகள் லிஸ்ட்ல தான் சேரும். 2012 வருஷம் காப்பிரைட்ல மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்னதான் மியூசிக் லேபிள் கம்பெனி பாடல்களை ரைட்ஸ் வாங்கியிருந்தாலுமே பிரமிட் போன்ற கம்பெனிகள் ராயல்டி தொகையை அந்த பாடல்களை இசையமைச்சவங்களுக்கும் அந்த பாடல் எழுதினவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அமெண்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கு. அதனால என்னதான் ப்ரொடக்ஷன் கம்பெனி மியூசிக் லேபிள் கம்பெனிட்ட இருந்து அந்த பாட்டை வாங்கியிருந்தாலுமே இளையராஜாவுக்கு ராயல்டி தொகையை கொடுத்துதான் ஆகணும். இளையராஜா தன்னோட கரியர் ஆரம்பிச்சப்போ அவர் இசையமைச்ச பாடல்களை ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்தியன் ரெக்கார்டிங் கம்பெனிக்கு சொல்லிட்டு வித்துட்டாங்க. அதுல 30 படங்கள் கிட்ட அடங்கும். அதுல பிரியா, சிவப்பு ரோஜாக்கள் படங்கள் இருந்த பாடல்களும் அடங்கும். என்று அப்பவே இந்தியன் ரெக்கார்டிங் கம்பெனி இளையராஜா மேலேயே கேஸ் போடவும் செஞ்சாங்க. இந்த பாடல்களை நாங்க ஏற்கனவே வாங்கிட்டதுனால இளையராஜா இந்த பாடல்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆரம்பத்திலே இளையராஜாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனால இளையராஜா 1982 வருஷம் இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுனால நாமளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சாரு. அதுவும் பினாமி பேர்ல அவரோட ஃப்ரெண்ட் சுப்பிரமணியன் மூலமா தான் எக்கோங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சாரு. எக்கோ கம்பெனி 3ஆம் முறை படத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கம்பெனியை ஆரம்பித்ததே நான் தான். கம்பெனியை ஆரம்பித்தவர் என்னுடைய வகுப்பு தோழர். ஒரே ஒரு நண்பன் எனக்கு இருந்தது, அவன் ஒருவன் தான். அவனும் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால்தான் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 1999 வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜாவோட பாடல்களை எக்கோ கம்பெனி டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மூலமா அதோட ராயல்டி தொகையை இளையராஜாவுக்கு கொடுக்காம துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த எக்கோ கம்பெனிக்கு மட்டும் இளையராஜாவோட பாடல்கள் 4000க்கு மேல இருக்குது. இப்படி எக்கோ கம்பெனி துரோகம் பண்ணதுனால இளையராஜாவை ராஜா கேசட்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அப்புறம் ராஜா டிஜிட்டல்னு மாத்தினாரு. குணா படம் ரிலீஸ் ஆப்போ குணாவோட ஆடியோ கேசட்டை ராஜா டிஜிட்டல் தான் ரிலீஸும் பண்ணிச்சு. இப்போ இளையராஜா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த பாடல்களோட ரைட்ஸ் 5 வருஷத்துலேயே எக்ஸ்பைரி ஆயிரும். ஆனா இன்னுமே அந்த கம்பெனி தன்னோட பாட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேஸும் போட்டார். ஆனா இதுல சில ப்ரொடியூசர்ஸ் எக்கோ கம்பெனி கிட்ட இருந்து தான் பாடல்களை வாங்கி தங்களோட படத்துல பயன்படுத்தவும் செய்யறாங்க. இதுல கூலி படத்தை தயாரிச்ச சன் பிக்சர்ஸ், மஞ்சுமல் பாய்ஸோட ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாமே எக்கோ கம்பெனி கிட்ட இருந்து தான் ரைட்ஸே வாங்கியிருக்காங்க. 2012 காப்பிரைட் அமெண்ட்மெண்ட் படி இளையராஜாவுக்கும் ராயல்டி தொகையை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். இதுதான் உண்மை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மேல அவர் எதிரா இல்ல, அந்த எக்கோ கம்பெனிக்கு மேலதான் எதிராக போராடவும் செய்யறாங்க. இதுல ஏஜி மியூசிக்கும் இளையராஜாவோட 3800 பாடல்களை ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. இப்படி இளையராஜா ஒவ்வொரு தடவையும் சன் பிக்சர்ஸோ மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு மேல எதிராக போராடுற பதிலாக அவர் IPRSல ஜாயின் பண்ணிடலாம். இப்படி IPRSல அவர் சேர்ந்துட்டாருன்னா ராயல்டி தொகையும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன் இப்படி இளையராஜா மட்டும்தான் தன்னோட பாடல்களை யாராவது பயன்படுத்துறாங்கன்னா பணம் கேட்கிறாருன்னு நமக்கு தோணும். வேற சில மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அந்த IPRSல சேர்ந்திருக்கலாம். அதன் மூலமா அவங்களுக்கு ராயல்டி தொகையும் கிடைக்கும். ஆனா இளையராஜா அதுல சேராததுனால தன்னோட பாட்டை யாராவது பயன்படுத்தினாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல லீகல் நோட்டீஸ் அனுப்பி பணமும் கேட்கிறாரு.